जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்கள் துணையுடன் அனுகிரகத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பூரண ஆசீர்வாதம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். வாரம் மக்களுடைய ஆதரவுகள் நிறைய இருக்கு. சுவாமி நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வேலையில எல்லாம் ஸ்திரமா இருந்து அதை எதிர்பார்த்ததுடன் சீக்கிரமா அது நல்லபடியா நடந்து சந்தோஷமா இருக்கணும். திருமணமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லா கூடி வந்து நீங்க பிறக்கக்கூடிய ஆவணி மாதம்லாம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையும் அதுவே. அதனால தான் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மக்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது மக்கள் அப்படிங்கிறது. அதனால இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை எப்படி இருக்கு, இந்த வாரத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாம் பெர்ஃபெக்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி பேசணும், எனக்கு உங்ககிட்ட இம்மீடியட்டா பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே பேசி அதற்கான தீர்வுகளை தீர்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, பிறந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவ்ஸா இருக்கா, எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். சரியா? வாங்க 12 ராசி பலன்களை பார்ப்போம். 12 ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன தனித்தத்துவமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்க. வார ராசி பலன் எதற்கு அப்படின்னு சொன்னா, இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம். அதனால சுபம். கடகராசி நேயர்களை, கடகராசிக்கு எப்படி இருக்கு? புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. யாருக்காக ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குங்க. எனக்கு கை கட்டினது வாய் கட்டல, எட்டாவது இடத்துக்கு பட்டா போடுற மாதிரி ஆகிப்போச்சு என் கதை. என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன போங்க, ஏதோ என் பழப்பு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. பொறுப்பு திடீரென அதிகரிக்கலாம். எதிர்பாராத ஒரு டாஸ்க் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சுமையை தலையில் ஏற்றிக் கொள்ளாதீர்கள். பணிக்கான கிரெடிட் வேறு ஒருவரிடம் செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஸோ இது நான் உங்களுக்கு வேலையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தொழிலில் பார்த்தீங்கன்னா பழைய வாடிக்கையாளர்களா மீண்டும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அகலக்கால் வைக்காத, பார்த்து நிதானிச்சு பிசினஸ்ல பண்ணு. நீ எந்த பிசினஸ் பண்ணாலும் பண்ணு, கரெக்டா பண்ணு. வீட்டில் ஒரு முக்கிய முடிவு குறித்து கருத்து வேறுபாடு எழலாம். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மனதை காயப்படுத்தி விடார்கள். நீங்கள் சொன்ன வார்த்தை மறுக்கப்படாமல் இருக்கலாம். சோ கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் பேசுங்க. கணவன் மனைவியிடையே துணையிடம் சொல்லாமல் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொண்டால் அது மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். மௌனம் எப்போதும் சம்மதம் அல்ல. மனதில் இருப்பதை அமைதியாக வெளிப்படுத்துங்கள். சோ இது நான் சொல்லக்கூடியது. விவாகரத்து, பிரிவு அப்படின்னு வரும்போது ஏற்கனவே பிரச்சனை உள்ள தம்பதிகளுக்கு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தலாம். கவுன்சிலிங் மூலமா ஏதாவது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. உறவை காப்பாற்ற வேண்டுமா, மூன்றாவது நபரின் பேச்சை வைத்து முடிவு செய்யாதீர்கள். சட்ட நடவடிக்கைகள் இருந்தால் உரிய நிபுணரிடம் ஆலோசனை பெற்று செய்வது சிறப்பு. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல திருமண வாழ்க்கை, திருமணம் சம்பந்தப்பட்டது நல்ல தொடர்பு வரலாம். குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், சில விஷயங்கள் ஆவணி மாசத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. படிப்புல நல்ல முன்னேற்றங்களுக்கும் மாணவிகளுக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய சில வாய்ப்புகள் தேடி வரதுக்கான வாய்ப்புகளுக்கு, சிறு குறு வியாபாரிகளுக்கு எல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பூச நட்சத்திரம் கடகராசி, வண்டி வாகனத்திலே கவனம் தேவை. அதே போல புனர்பூச நட்சத்திரம் கடகராசி என்று சொன்னால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கவும், வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிடுவோம், கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்றுக்கொள்வது.
உணர்ச்சியில் பேசுவது, குடும்ப ரகசியத்தை வெளியில் சொல்வது, மற்றவர் பேச்சை நம்பி முடிவு செய்வது, பணம் கொடுத்து திரும்ப கேட்க முடியாத நிலை உருவாகுவது, மனக்கசப்பை உள்ளுக்குள் சேர்ப்பது, இதெல்லாம் நீங்க உங்க இதுபடி பார்த்துக்கோங்க. அசிடிட்டி, செஸ்ட் ஏரியா டிஸ்கம்ஃபர்ட், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், எமோஷனல் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அபாயம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 40% தான் நல்லா இருக்கு. இந்த வாரம் முக்கிய இது அப்படின்னு எடுத்தோம்னா உங்கள் மனதை எல்லோரும் பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். இந்த வாரம் இல்லை அதாவது சொல்ல தெரியாத கடகத்துக்கு வாழ்க்கையே பாடம் சொல்லும். ஸோ எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானிச்சு செயல்பட்டா நல்லது. தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை இருக்கக்கூடாது. ஏற்கனவே பல பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து இருக்கீங்க, அவ்வளவுதான். ஏன் இருக்கீங்கலாம் தெரியாது, இருக்கீங்க அவ்வளவுதான். சரிங்களா? சுபம்.